ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே எஸ்யூவி அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துல இருந்து எல்லா வண்டிகளும் ஞாபகம் வரும் இல்லையா? டாடா சுமோ இருந்துச்சு, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சி அந்த மாதிரி கார்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் மஹிந்திரா கிட்ட சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வண்டி இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறது மஹிந்திரா பொலேரோ. அன்றும் இன்றும் என்றுமே மஹிந்திரா பொலேரோ தான். இன்னும் பொலேரோ விரும்புறவங்க பல பேர் இருக்காங்க. பொலேரோக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த பொலேரோவுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே மஹிந்திரா கொடுக்க விரும்பல. அது இன்னைக்கு வரைக்குமே சூப்பரா தான் போயிட்டு இருக்குங்கிறதுனால மைல்டா சின்ன சின்ன அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ தீபாவளி வரப்போகுதுங்கிறதுக்காக மஹிந்திரா பொலேரோ எஸ்யூவிக்கு புதுசா மறுபடியும் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டான அப்டேட்டட் 2025-2026 வரப்போகுது. 2026 பொலேரோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி மிட் லெவல் வேரியன்ட், சரிங்களா? புது பொலேரோல வந்து பாத்தீங்கன்னா புதுசா வேரியன்ட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. B8 அப்படிங்கிறது தான் டாப் லெவல் வேரியன்ட், சரிங்களா? அந்த B8 உடைய பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 9.69 lakh எக்ஸ் ஷோரூம் அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல உங்களுக்கு அலாய் வீல்ஸ் அண்ட் பல ஃபீச்சர்ஸ் வருது, ஓகேவா? ஆனா பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.99 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7.99 lakhsக்கு உங்களுக்கு ஒரு 7 seat டீசல் எஸ்யூவி, அது ரகடான இப்படி ஒரு பாடி அண்ட் ஃப்ரேம் எஸ்யூவின்னு இருக்கும்போது சூப்பரான ஃபேக்டரா இருக்கு. எனிவே, பேஸ் வேரியன்ட் இல்ல, இது மிட் வேரியன்ட்டுங்க. ஸோ மிட் வேரியன்ட் இது வந்து B6 அப்படிங்கிற மிட் லெவல் வேரியன்ட். B4 தான் பேஸ், அதுக்கு அடுத்து B6. இதனுடைய பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 8.69 lakh எக்ஸ் ஷோரூம் அப்படின்னு வருதுங்க. 8,69,000 ரூபாய் எக்ஸ் ஷோரூம். ஓகே, ஸோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த வண்டி எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு, அதை வந்து இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி மஹிந்திரா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. சரி வாங்க, மஹிந்திரா பொலேரோவுடைய அப்டேட்டட் மாடல் B6 மிட் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ புத்தம் புது அப்டேட்டட் மஹிந்திரா பொலேரோ. இது ஆக்சுவலி பொலேரோ நியோக்குமே அப்டேட்ஸ் வந்திருக்கு. கூடிய விரைவில் அந்த வண்டியோட ரிவ்யூ உங்களுக்கு நான் வந்து கொண்டு வரேன். ஆனால் இது பொலேரோடைய B6 மாடல். எனக்கு தெரிஞ்சு இந்த B6 மிட் வேரியன்ட் தான் நிறைய சேல் ஆகும். அதனால தான் முதல்ல இந்த வண்டியோட ரிவ்யூ உங்களுக்கு நான் எடுத்து வரேங்க. ஸோ இந்த பொலேரோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் இது இன்னும் காம்பேக்ட் செக்மெண்ட்ல தான் வருது, சப் 4 மீட்டர் கேட்டகரியில். அதனால தான் இது வந்து ஆக்சுவலி GST டேக்ஸில் கொஞ்சம் விலையும் நிறைய குறைஞ்சிருக்கு. இந்த வேரியன்ட்டோட எக்ஸ் ஷோரூம் பிரைசிங் வந்து 8.69 lakh தான். டாப் மாடலிங் எடுத்தாலுமே உங்களுக்கு 9.69 lakhலயே முடிஞ்சிருது. அதுல பல ஃபீச்சர்ஸ் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது வந்து பொலேரோ பவர் பிளஸ் அப்படிங்கிற கேட்டகரியில முன்ன இருந்தது. ஆனா இப்போ இது வந்து வெறும் பொலேரோ தான். ஏன்னா இது பொலேரோ தாங்க. பொலேரோ என்னைக்குமே பொலேரோ தான். யாருனாலும் இந்த வண்டி ரோட்ல போனா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இந்த வண்டிக்கு புதுசா சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா மாறாதது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஜின் 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் உங்களுக்கு கிடைக்குது. 78 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 210 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் இந்த என்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் எப்பவும் போல உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலி பழைய பொலேரோ கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நல்ல ரீஃபைண்டான என்ஜின். 3 சிலிண்டர் என்ஜினா இருந்தாலும் இது சூப்பர் பெப்பியா இருக்கு. அதே சமயம் நல்ல ரீஃபைண்டான 3 சிலிண்டர் டீசல்னு கூட சொல்ல முடியும், அந்த அளவுக்கு இருக்குங்க. ஓகே ரைட், இப்போ டிஃபரன்சஸ்க்கு வரலாம். வித்தியாசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்ல இருந்தே பார்க்கலாம். ஓவரால் லுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. ஃப்ரண்ட் கிரில் வந்து இந்த மாதிரி ஸ்லாட்ஸா இல்லாம பாக்ஸ் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்கார்பியோட டிசைனை பார்க்குற மாதிரி தான் இருக்கு இந்த கிரில்ல பொறுத்தவரை. புது மஹிந்திரா லோகோ சென்டர்ல பார்க்க முடியும். இங்க குரோம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ்க்குள்ள குரோம் ஸ்லாட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்ல ரகடா இருக்கு. ஹெட்லாம்போடைய டிசைன்ல பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, அது வந்து முன்ன மாதிரி சேமா தான் இருக்கு. ஹாலோஜன் நான் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். ஃபாக் லாம்ப்ஸ் உங்களுக்கு வந்து டாப் வேரியன்ட்ஸ்ல கிடைக்குது. அதாவது B6 ஆப்ஷன் அண்ட் B8 வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் கிடைக்கும். இந்த வேரியன்ட்ல நீங்க ஆக்சசரிஸ்ல ஃபிட்டிங் பண்ணிக்கணும். ஓகே, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ப்ராப்பரான மெட்டல் பம்பர் கொடுக்குற ஒரே வண்டி இந்த பொலேரோ தான். அது ஒரு ஹைலைட்டா நம்மளால சொல்ல முடியுங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கு, நீங்க எங்க போனாலும் தட்டாது, இடிச்சாலும் ஒன்றும் கவலையும் இல்லை, மெட்டல் தான் ஒன்றும் ஆகாதுங்க. ஓகே ஓகே தென் அதுக்கு அடுத்தது சைடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி சைடு இது பொலேரோன்னு சொல்லவே தேவையில்லைங்க. இது பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும் பொலேரோ தான். ஓகே, சப் 4 மீட்டரா இருந்தாலும் ரக்கடான ஆஃப் ரோட் டைப் எஸ்யூவி. இது ரியர் வீல் டிரைவ் தான், உங்களுக்கு 4 வீல் டிரைவ் எல்லாம் கிடையாது. ஆனாலுமே இந்த வண்டி எடுத்துகிட்டே பல பேர் ஆஃப் ரோட் தைரியமா போவாங்க, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த B6 வேரியன்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ உள்ள ஏறுறவங்களுக்கு வசதியா இருக்கும். ராவான ஒரு டிசைன், பழைய மெர்சிடிஸ் G வேகன் இன்ஸ்பயர் பண்ண டிசைன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த
டோர் ஹிஞ்செல்லாம் அப்படியே எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும், அதெல்லாம் இன்னும் மாற்றவே இல்லை அவங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் இல்லை, பட் ஸ்டில் ஓகே. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வண்டி ஃபுல்லாகவே இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் பீடிங் மாதிரி ஒன்று ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகுது. அது டிபிக்கல் பொலேரோடைய டிசைன் லாங்குவேஜ். வீலுன்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வீல் தான், பட் இந்த மிட் லெவல் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு வீல் கவர்ஸுமே ஃபுல் சைஸில் கிடைக்குது. புது மஹிந்திரா லோகோவோட நீங்கள் பார்க்கலாம். ஒரு கிரே கலர் வீல் கவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 215/75 R15, அதுதான் டயரோடைய சைஸ். சியட் பிராண்டட் டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரிங் தான் வருது. ஓகே, ஆயில் ஸ்ப்ரிங் டைப் வருது. ரியரில் உங்களுக்கு லீஃப் தான் வரும். லீஃப் நீங்கள் பார்க்க முடியும். பின்னாடி லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இருக்குது. கூடவே உங்களுக்கு கேஸ் சார்ஜர் ஷாக் அப்சார்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு வைங்களேன். 7 பேரோட போகிறீங்கன்னா இந்த வண்டி அப்படியே அமுங்கி போகும். ரைடு குவாலிட்டி பரவாயில்லையா இருக்கும். ஓகே, வண்டியோடைய லுக்கு ஃபுல்லாகவே உங்களால் பார்க்க முடியும். B6 ஆப்ஷன் டாப் லெவல் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரியர் வைப்பரும் கிடைக்கும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை, ஏன்னா இது ஒரு மிட் லெவல் வேரியண்ட். ஓகே, ரியரில் இருக்கிற ஸ்டெப்னிக்குமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபுல் கவர் கிடச்சிருது. ரியரில் ஏறுறவங்களுக்குமே இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்குது. டெயில் லேம்ப்ஸில் மைல்டான ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க டிசைனில். ஆனால் எல்லாமே ஹாலோஜனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. தென் டீசல் ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ளூ ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் வரும். ஓகே, இது டீசல், அது ஆட் ப்ளூ. ஓகே, ஸோ அது மட்டும் மாற்றி சொல்லிட்டேன். ஸ்டில் இட் இஸ் ஓகே. ரைட், இப்போது பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது லக்கேஜ் ஏரியா பார்ப்போம். லக்கேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா இந்த தேர்ட் ரோவில் இந்த சைடில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நீங்கள் மடக்கி போட்டுட்டிங்கன்னா நல்லா தாராளமாக ஸ்பேஸ் கிடைக்குது. ஈஸிலி 350 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஹைட்டாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுட்டு போகலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பொலேரோவை பொறுத்தவரை அது என்றைக்குமே கவலையாக இருந்ததே கிடையாதுங்க. இந்த சைடு ஃபேஸிங் சீட்ஸு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அப்பா, ஓகே. ஸோ இதுதாங்க சீட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது சீட்டு. ஒருத்தங்க இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 2 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். காரணம் வந்து லெக் ரூம் அவ்வளோலாம் இருக்காது, ஹெட் ரூமும் அந்தளவுக்கு இருக்காது. நான் உங்களுக்கு உட்காந்து காட்டுறேன் பாருங்கள். பொலேரோவுடைய இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே என்ன சொல்கிறதுங்க, ரிசர்வ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஃபில் ஆகிட்டாங்க சீட்ஸ் எல்லாம் அப்படின்னா இங்கே உட்காருவாங்க. பட் உட்காந்துட்டு போகலாம், ஒன்றும் மோசம் இல்லை. என்னென்னா என்னைய மாதிரி ஒரு ஹைட்டான ஆள் இங்கே உட்கார்றது என்றைக்குமே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் ஸ்பேஸு அப்படின்னா எனக்கு ஹெட்ரூம் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்குது. ஓகே ஓகே, கொஞ்சம் நகர்த்தலாம் தலையை, அதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னொருத்தங்க இங்கே உட்காந்தாங்க, ஏன் ஹைட்டுக்கு உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக இடிச்சிட்டு இடங்கேட தான் உட்காரணும். கிட்ஸுக்கு சில்ட்ரனுக்கு இது ஓகே. ஆனாலும் சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனி சீட் பெல்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ பேசிக்காக ரிஸ்க் தான் வைங்களேன். குழந்தைங்களை இங்கே உட்கார வைக்கிறது ரிஸ்க் தான். பெரியவங்க உட்காந்தா கொஞ்சமாக ஏதாவது மேனேஜ் பண்ணலாம். ஆனாலும் இது வந்து என்ன சொல்கிறீங்க, லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இந்த சீட்ஸை பொறுத்தவரை. லக்கேஜாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா லக்கேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர். அது தவிர இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் இங்கே தான் இருக்குது. வண்டியோடைய ஜாக் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜாக்கு இது வந்து சேஃப்டி ட்ரையாங்கிள், வார்னிங் ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. டூல்ஸ் எல்லாமே இங்கே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சீட் சைடில் இந்த சீட்டுக்கு அடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்பேஸ் அண்ட் திங்ஸுங்க. ஓகே, ஸோ இதுதாங்க ஓவரால் ஸ்பேஸு. வாங்க நம்ம இப்போது வண்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். டிரைவர் கேபின். ஓகே, இப்போ இந்த பொலேரோ B6 உடைய இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாவி பார்த்துடலாம். ஸோ இந்த B6 வேரியண்ட் வந்து முன்னே ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் தாங்க இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் வருது. அது வந்து ஒரு ஃப்ளிப் கீ இருக்குது, ரெண்டுமே ஃப்ளிப் கீ தான். ஆனால் ஒரு ரிமோட் லாக்கிங் கீ, செகண்டரி கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்மி கீயாக தான் வருது. ரிமோட் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ரிமோட் லாக்கிங் உண்டு. ஓகே ரைட், இப்போது நம்ம வந்து உள்ள என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா சீட்ஸு. B6 ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கும் இந்த B6 வேரியண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. பேஜ் கலரில் ஃபேப்ரிக் அப்போல்சரி வருது, அது உங்களால் பார்க்க முடியும். இது வந்து கிளாத் சீட்ஸ் தான். ஓகே, ஆனால் நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் தான், நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் வந்து பெரும்பாலும் சீட் கவர்ஸ் தான் போடுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியும் பல ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க மஹிந்திரா சார்பாக. ஓகே ரைட், இப்போ நம்ம உள்ளே ஏறுவோம். ஆக்சுவலி லிட்ரலி ஏறணும், ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக பரவாயில்ல, இந்த B6 வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டெப்பும் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேக்ட்ரிலேருந்து ஸ்டெப் கிடைக்குது. சரிங்களா ரைட், இப்போ இந்த சீட்டை ஆக்சுவலி ஸ்லைடு பண்ணுறதுக்கு லீவருங்கிறது இங்கே இருக்குது. ஓகே ரைட், ஸோ இதுதான் வந்து டேஷ்போர்டோடைய ஓவரால் வியூ அண்ட் லுக். ஆக்சுவலி நல்லா இருக்குது. இந்த மிட் வேரியண்ட்லேருந்தே சில பல ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க ஹைலைட்டாக கொடுக்குறாங்க.
அதாவது இந்த வேரியண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருது. நான் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்ல மட்டும் தான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வரும்னு நினைச்சேன். ஆனால் பொலேரோ இந்த அப்டேட்டட் மாடலை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லையுமே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. கூடவே அப்டேட்டட் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிசைனும் வருதுங்க. ஓகே, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து உள்ள சாவியை போட்டு ஆன் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஸோ இங்கே சாவி ஆன் செய்வோம். ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த வேரியண்ட்லேயே ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இருக்குது. சூப்பர். ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் இல்லை. பட் ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய தாரில் இருந்த ஸ்டியரிங் வீல் இது. புது தாரில் மாற்றிட்டாங்க. பட் எனிவே ஓகே தாங்க. ரைட், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கியர் லிவர் ஆடுது. ஸோ 3 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின். ஆனாலும் இது நல்ல ஒரு என்ஜின், நல்ல ஸ்மூத்தான 3 சிலிண்டர். இன்றைக்கும் என்ஜின் ஓடுது. ஏசி ஆஃப் பண்ணுறேன். 3 சிலிண்டர் மாதிரியே தெரியல பாருங்களேன். தூரத்தில் எங்கேயோ ஒரு மைல்டாக டீசல் என்ஜின் ஓடுது, அந்த மாதிரி ஒரு நோட்டு தான் கேட்குதே தவிர உள்ள பெருசாக ஒன்றும் கேட்கல. ஆனால் இதுவும் நீங்கள் பார்க்கலாம், பொலேரோவுடைய புத்தம் புது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். பொலேரோவுடைய இந்த கன்சோலுக்காகவே வேணும்னு டிசைன் பண்ண மாதிரி தெரியுதுங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து ஏற்கனவே என்ன சொல்கிறதுங்க, தார் ராக்ஸோடைய MX-1, அதுக்கப்புறம் நம்ம XUV 3XO NX-1 அந்த மாதிரி கார்ஸில் பார்த்துருக்கோம். அதை இப்போ சின்ன சைஸில் நம்மளால பார்க்க முடியுதுங்க. அதே யூசர் இன்டர்ஃபேஸ் பாருங்களேன், அப்படியே இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து கார்பிட் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மியூசிக், ரேடியோ. பரவாயில்லைங்க, ஓகேவா இருக்குது. இந்த சைஸில் இது என்ன சைஸ் இது அப்படின்னு தான் இருக்குது. சின்னதாக இருக்குது. ஆனால் ரிவர்ஸ் கேமரா இல்லை, ஓகேவா? ரிவர்ஸ் கேமரா கிடையாது. பட் நீங்கள் வேணும்னா ஆப்ஷன் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு USB கனெக்டிவிட்டி அண்ட் USB சார்ஜிங்க்கும் ப்ரொவிஷன் இருக்குது. கூடவே இது C டைப் பின்னும் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் அண்ட் கனெக்டிவிட்டிக்காக. ஸோ அது வந்து சூப்பர். ஏசி எப்பவும் போல் உங்களுக்கு மேனுவல் ஏசி தான். அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரியர் வைப்பரும் கிடையாது இந்த வேரியண்ட்டில். அது உங்களுக்கு B6 ஆப்ஷன் வேரியண்ட்டில் ரியர் வைப்பரும் வந்துடும். இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று இருக்குது. ஆஸ் யூஸ்வல் ஏசி வென்ட்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. டேஷ்போர்ட் டிசைன் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பழைய பொலேரோவில் இங்கே ஏர்பேக் இல்லாமல் ஹேண்டில் ஒன்று வரும். ஆனால் ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்தாகணுங்கிறதுக்காக அந்த ஹேண்டில் தூக்கிட்டு ஏர்பேக் கொடுக்குறாங்க இப்போ. ஸோ டியூவல் ஏர்பேக்ஸுங்கிறது இந்த பொலேரோவை பொறுத்தவரை ஸ்டாண்டர்டாக வருதுங்க. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஆக்சுவலி அதே தார் அண்ட் பொலேரோ நியோவில் பார்த்தா அதே யூனிட் தான். ஸோ ஆக்சுவலி நல்லா இருக்கு. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ், இதில் உங்களுக்கு சில பல ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குங்க. அதாவது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் இருக்குங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் சூப்பர். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூடவே ட்ரிப் மீட்டர்ஸ், AB, ஓடோமீட்டர் அவ்வளோதான் இருக்குது. ஃபியூல் டேங்க் கேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க, எம்டியாக இருக்குது. அதே டாக்கோமீட்டர் அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு இல்லை, எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. இட் இஸ் குவைட் குட். ஆனால் ஸ்டியரிங் பொறுத்தவரை இப்படி தான் இருக்குங்க. ஆங்கிள் கொஞ்சம் இப்படி மேல் நோக்கி இருக்குது ஸ்டியரிங். ஸோ ஒரு ட்ரக் மாதிரி பொசிஷன் தான். அதே மாதிரி தான் பெடல்ஸுமே ரொம்ப மேல் நோக்கி தான் இருக்குது. ஸோ பொலேரோ ஓட்டுறவங்களுக்கு இது புதுசாக இருக்காது. ஆனால் மீதி கார்ஸ் ஓட்டுறவங்களுக்கு இது கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கிளச்சுக்கு ரொம்ப மேலே இருக்குது, பிரேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே இருக்குது, ஆக்சிலேட்டர் தள்ளி இருக்குது. ஓகே, ஸோ ஓகே தான். ரைட், வேறு என்ன ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பேடில் இந்த மாதிரி ஆம்ரெஸ்ட் டிசைன் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் பாட்டில் ஹோல்டர் இந்த கன்சோல் வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், நல்ல 1 லிட்டரே வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே அடிஷனல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக வருது. ஹெட்லாம்ப் லெவலிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்டும் நல்லா தான் இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி பற்றியெல்லாம் பொலேரோவில் பெரிய கவலை இல்லைங்க. அது யூஸ்வலாகவே யூட்டிலிட்டேரியனாக ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம். ஆனால் வண்டி ரோபாஸ்டான வண்டி, காலத்துக்கும் ஓடும் அப்படின்னு ஒரு உறுதியாக நம்மளுக்கு சொல்ல முடியுங்க. தென் விண்டோஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பவர் விண்டோஸ். ஓகே, இங்கெல்லாம் பவர் விண்டோ பட்டன்ஸ் கிடையாது. அது ஆஸ் யூஸ்வல் சென்டர் கன்சோலில் இங்கே வருதுங்க. 4 விண்டோஸுக்குமே பவர் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. B6 வேரியண்ட்லேருந்து அது கிடைக்குது. ஸோ பரவாயில்ல, ஒன் டச் எல்லாம் கிடையாது, தயவுசெய்து அதெல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியான காலத்துக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன் இந்த பவர் விண்டோஸ். ஓகேவா? 2 கப் ஹோல்டர்ஸ் பார்க்க முடியும், ஹேண்ட் பிரேக் லீவர் அண்ட் இங்கே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் ஒரு டீசெண்டான சைஸ், பரவாயில்லைங்க. இந்த சின்ன டிஸ்பிளே டச் ஸ்க்ரீனுக்குமே ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. 6.86 இன்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இங்கே அடிஷ்னலாக என்ன வருது? இங்கே ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் B6 ஆப்ஷன் வேரியண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலி அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக வரும். அதுக்காக தான் அந்த B6 ஆப்ஷன் ஒரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் B8 வேரியண்ட்லேயுமே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரும். இந்த வேரியண்ட்டில் அது கிடையாது. ஸ்டில் இட் இஸ் ஓகே. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM அது இருக்குது. டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நல்ல விசிபிலிட்டி டீசெண்டாக இருக்குது. தென் வேனிட்டி மிரர் இருக்கா? இல்லை.
ஓகே, இத்தனை கொடுத்துட்டு இது மட்டும் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஸ்டில் இட் இஸ் ஓகே. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மஞ்சள் கேபின் லேம்ப். எல்இடி வரும்னு நினச்சேன், ஆனால் வரலை. ஸ்டில் ஓகே. இதுதாங்க இங்கே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பொலேரோடைய B6 மாடல். இப்போ பேக் சீட்ஸ் பார்ப்போமா? மஹிந்திரா பொலேரோடைய பேக் சீட்டுன்னு வரும்போது இது என்னைக்குமே கம்ஃபர்டபுளான பேக் சீட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, கம்ஃபர்ட் இருக்கு, நல்ல தை சப்போர்ட் இருக்கு, நல்ல ஹைட் இருக்கு, நல்ல அகலம் இருக்கு. ஆனால் என்னன்னா லெக் ரூம் தான் பிரச்சனை. நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டேன்னா எனக்கு இவ்வளோ தாங்க இருக்கு லெக் ரூம். என்னை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஊரில் பல பேர் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கம்ஃபர்ட் ஓரியன்டான வண்டி இல்லை. ஓகே, இது வந்து ரக்கட் பேஸ்டான ஒரு வண்டி. தோட்டம் வச்சிருக்கிறவங்க, தோப்பு வச்சிருக்கிறவங்க, அப்படி போறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலராகவே யூஸ் பண்ணுவாங்க. பல பேர் இன்னும் கூட விரும்பி வாங்குறதுக்கான காரணமே அதுதான். மஹிந்திரா பொலேரோ ரக்கடான, என்னைக்குமே டிபெண்டபிளான, ஒரு ரிலையபிளான ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒர்க் ஹார்ஸ் அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான். ஆனால் இதுலேயுமே சில பல கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்ல இது இருக்கான்னு தெரியல, ஆனால் இந்த வேரியண்ட்ல 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு 3 பேர் உட்காரதுனாலுமே பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. காரணம் அகலமும் அந்த அளவுக்கு இருக்குது. நடுவில் உட்கார்றவங்களுக்கு இங்கே ஹம்பும் பெருசாக ஒன்றும் இல்லை நடுவில். ஸோ ஓரளவுக்கு உட்காந்துட்டு போகலாங்க, ஒன்றும் பெரிய கவலை எல்லாம் இல்லை, கம்ப்ளைண்ட் எல்லாம் கிடையாது. 5 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலான்னு வைங்களேன் இந்த வண்டியில். ஆனால் கடைசி சீட்டுன்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து சைல்டு சீட்டு தான், டெம்பரரி சீட்டு தான் வைங்களேன். அது இங்கே அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸுமே இப்போ டோர்லேயே இருக்குது. ஓகே, அதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டிங் இங்கே தனியாக கொடுக்கல, ஆனால் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட்ஸ் மட்டும்தான் 3 பாயிண்ட் ப்ரீடென்ஷனர் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொங்குற சீட் பெல்ட் தான். இது வந்து இழுத்தாலும் உள்ளேயும் போகாது. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் சீட் பெல்ட்ஸ் தான். ஸோ சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னாக இல்லை. பொலேரோவை பொறுத்தவரை இத்தனை வருஷமா இருந்தது கிடையாது. இப்போவும் கூட பொலேரோவுக்கு அந்த கன்சர்ன் இல்லை. பொலேரோ வாங்குறவங்களும் அந்த மாதிரி டைப் தான் வைங்களேன். பெருசாக சேஃப்டிலாம் கன்சர்ன் பண்ண மாட்டாங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் 2 ஏர்பேக் கொடுக்குறாங்க. ABS வித் EBD வருது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. டாப் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இது ரியர் வைப்பரும் கிடைக்குது டிஃபாகரோட சேர்ந்து. ஆனால் இந்த வேரியண்ட்லேயே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. இதுதான் இந்த பேக் சீட்ல இருந்து பார்க்கக்கூடிய வியூ. மஹிந்திரா பொலேரோடைய B6 மாடலோடைய டேஷ்போர்ட். ஆக்சுவலி பரவாயில்லைங்க, முன்ன இருந்த பொலேரோவை விட இது வந்து எவ்வளோ பெட்டரா பாலிஷ் பண்ணிட்டாங்க டிசைனை அப்படின்னு சொல்ல முடியும். கம்ஃபர்ட் ஓரியன்டா, சேஃப்டி ஓரியன்டா சில பல விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் வந்திருக்கிறது உண்மையாவே என்னால் வியந்துட்டேன். கூடவே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் புதுசாக வந்திருக்கு. ஆக்சுவலி இன்டீரியரோட லுக்கை மைல்டாக கொஞ்சம் மாற்றுது. டியூவல் ஏர்பேக்ஸ் இருக்குது. அதை தவிர பெருசாக ஒன்றும் ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. பட் அத்தியாவசிய அடிப்படை விஷயங்கள் கொடுத்துருது இந்த B6 மாடல். அது வந்து ஓகே. பட் இருந்தாலும் இந்த ஸ்டியரிங்கோடைய பொசிஷன் நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம். அது ரொம்ப மேலே தூக்கி எங்கேயோ கொஞ்சம் ட்ரக் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி டிரைவர் சீட்டுக்கு பெரிய அளவில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. மேலும் டிரைவர் சீட்டு மட்டும் இல்லைங்க, இங்கே பேக் சீட்டுன்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஸ்பேஸ் எல்லாம் இல்லை. டீசெண்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க இதில் போவாங்க. அதுதான் என்னுடைய ஒரு ஆனஸ்டான ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இதுதாங்க மஹிந்திரா பொலேரோ B6 மாடலோடைய இன்டீரியர் அண்ட் ஓவரால் வியூ. ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு நான் திரும்ப காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ டோரில் வரக்கூடிய ஆம்ரெஸ்ட் இப்படி தான் இருக்குது. இங்கே பின்னாடி டோரில் உங்களுக்கு வந்து பாக்கெட்டெல்லாம் எதுவும் கிடையாது, நார்மலாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் பழைய டோர் ஹேண்டில் தான். அது என்ன அதே டிசைன் தான் கொடுத்துட்ருக்காங்க. டோர் லாக்ஸ் அண்ட் டோர் ஹேண்டில். ஓகே ரைட். ஸோ வாங்க இப்போ இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். பொலேரோ அப்டேட்டட் மாடல் B6 வேரியண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது அப்டேட்டட் மஹிந்திரா பொலேரோவுடைய மிட் லெவல் B6 வேரியண்ட்டுங்க. 2025 முடிய போகுது. அப்படி இருந்துமே 2026க்கு உள்ள போகும்போது புது ஃபீச்சர்ஸோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த ப்ரைஸ் பிராக்கெட்ல ஒரு டீசல் 7 சீட் SUV, அதுவும் நீங்க தோப்புக்கு எடுத்து போகலாம், துறவுக்கு எடுத்து போகலாம், நல்ல டஃப்பான மெட்டல் பம்பர் இருக்கக்கூடிய ப்ராப்பரான பாடி ஆன் ஃப்ரேம் டீசல் SUVன்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர இந்த ப்ரைஸ் பிராக்கெட்ல வேற வண்டியே கிடையாதுங்க. ஸோ பொலேரோவுடைய ஃபேன்ஸ் அத்தனை பேர் இருக்கீங்க. இந்த புது பொலேரோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த புது மஹிந்திரா பொலேரோ நீங்கள் வாங்குவீங்களா? அவசியம் கீழே ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ எஸ், இந்த வண்டியோட பிரைசிங் வந்து ஆன் ரோட் பிரைசிங் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். அதாவது B4ங்கிறது பேஸ் வேரியன்ட், B6 இந்த வேரியன்ட், அதுக்கு அடுத்து B6 ஆப்ஷன் இருக்கு. ஃபைனலாக டாப் லெவல் வேரியன்ட் உங்களுக்கு B8 வருதுங்க. எல்லா வேரியன்ட்ஸோட ரிவ்யூஸுமே உங்களுக்கு அவசியம் நான் கூடிய சீக்கிரமே கொண்டு வர ட்ரை பண்றேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.